2025 ஆண்டிலும் அநேக சம்பவங்கள் நடைபெற்றது. பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பூமி அதிர்ச்சிகள், பல இடங்களே பஞ்சங்கள், பல இடங்களே வெள்ள சேதங்கள், பல இடங்களே யுத்தங்கள், அநேக அறிகுறிகள், கடைசி காலத்துக்குரிய காரியங்கள் நடைபெற்றது. அவைகளெல்லாம் இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு சமீபத்தில் இருக்கின்றோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. 2026 ஆண்டு எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் 2025 விட மோசமாக இருக்குங்கிற சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஆண்டுடைய வருகையின் காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். ஆண்டவர் வர வர இன்னும் பேரழிவுகள், ஆபத்துகள், பூமி அதிர்ச்சிகள், பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று இயேசுவின் வருகை குறித்து நமக்கு எச்சரிப்பை தரும். பூமி முழுவதும் காரில் மூடும். ஆனாலும் அவர் நாமத்திற்கு பயந்திருக்கிற பேரிலே நீதியின் சூரியன் உதிப்பார். அவளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை தருவார். எல்லா இடங்களும் அழிவுகள், ஆபத்துகள் ஏற்பட்டாலும் அவர் தீங்கு நாளில் உன்னை தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிற தேவன். அவை பூமியிலே நடக்கக்கூடியதான கொள்ளை நோய்கள், அழிவுகள், ஆபத்துகள், விபத்துகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் கைகளை உயர்த்தி செல்லுங்க. ஆண்டவரே, உடைய சிலுவையின் இரத்தத்துக்குள் என்னை மறைத்து கொள்ளுங்க. தெய்வீக பாதுகாப்பு எனக்கு தாருங்க. எல்லா விக்கனகங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துள்ளோம். நீங்கள் தான் என் தஞ்சம், நீங்கள் தான் என் அடைக்கலம், நீங்கள் தான் என் கோட்டை, நீங்கள் தான் என் புகலிடம். உண்மை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை. என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆயிரங்கள் நடந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வருஷம் நல்லா உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை கடைசி வரை என்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம விசுவாசம் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பிரச்சனை வந்தாலும், வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவார், ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். ஆகவே விசுவாசத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்து, இயேசு எனக்கு போதுமானவர், அவருடைய தழும்புகளால் நான் சுகமான, அவருடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை நிறைவாக்குவார், அவர் என் எல் ஷதாய் என்று சொல்லி அவரை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்குற வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அது மனுஷிக வார்த்தைகள் அல்ல, அது தேவ வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றி கொண்டு, அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அந்த வார்த்தையை தேவன் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு புதிய ஆண்டுக்காக தேவன் எனக்கு கொடுத்த தீர்க்கமான வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உலகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அழைக்கப்படலை. நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கோ இலங்கைக்கோ அல்லாவிட்டால் ஐரோப்பாவுக்கோ தீர்க்க தரிசனம் சொல்லலை.
பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல் சபையில் இருக்கக்கூடிய விசுவாச குடும்பங்களுக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். அவளுக்கு தான் தேவன் எனக்கு வார்த்தை கொடுக்கிறார். உலகம் முழுவதிலும் அந்தந்த தேசத்தில் ஆண்டவர் அவரவர்களை எழுப்பி வைத்திருக்கிறார். இங்கே இருந்துட்டு நான் அமெரிக்காவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவில் போய் சொன்னாலாவது யாராவது கேட்பாங்க. நான் இங்கிருந்து கோயம்புத்தூரில் இருக்கிற என் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தருகிறேன். இந்த ஆண்டு 2026 ஆண்டு தேவன் உங்களை கட்டி எழுப்புகின்ற ஆண்டாயிருக்கும். ராமன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க. இந்த ஆண்டில் தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். This is the year that God will build you up. ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிய பொழுது, தேவனுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது, இந்த வார்த்தை தான் தேவன் எனக்கு கொடுத்தார். நாம் எல்லாரும் வேதாமத்தை திறந்து எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். எரேமியா 31வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சில வசனங்களை நான் வாசிக்க முடியாது விரும்புகிறேன். 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எல்லாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்கன்னா காலெல்லாம் மரத்து போயிடும். உங்கள் காலில் கொஞ்சம் ரத்தம் ஓட்டம் நல்லா ஓட வேண்டும். ஆமாம், ரத்தம் ஓட்டம் நல்லா ஓடுனா உங்கள் கைகள் கால்கள் சுகமாக இருக்கும். ஆமாம், நல்லா கொஞ்சம் எழுந்து நின்று கையை காலை அசைத்து நல்லா கொஞ்சம் காலை 2 தட்டு தட்டி ஆமாம் நல்லா உற்சாகமாக எழுந்து நிற்போம். மேலே கீழே கேலரியில் ஆமாம் கீழ் தளத்தில் மேல் தளத்தில் இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளுங்கள். வேதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய பல இடங்களே மக்கள் கூடி வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் உட்கார்ந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்தாலும் கர்த்தர் கரம் உங்களை தொடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து எரேமியா 31 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவளின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென்னு சொல்லாமா? இந்த வசனத்தில் மறுபடியும் மறுபடியும் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலும் கூட அவை மறுபடியும் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். அவளை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், இப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகள் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தோடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவளை தேற்றி அவள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்கள் நான் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள்.
உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நல்லா உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேயா, என்னோடு பேசுவீராக, என் செவிகளை திறந்தழுவீராக, என் உள்ளத்தில் விசுவாசத்தை தருவீராக, உடைய வார்த்தைகளை பற்றி கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. ஆவியானவரே, என்னோடு கூட பேசுங்க. நல்ல ஒரு நிமிடம் நல்ல வாயை திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் ஆவியில நிறைந்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரோடு கூட பேசுவா. அந்த காலையில ஆவியான உனக்கு தேவையான வாக்கு தத்தங்களை கொடுப்பார். இந்த நடு இரவுல தீர்க்கமான வார்த்தைகளை ஆவியானவர் தருவார். தீர்க்கமான வார்த்தைகளோடு கூட பேசுவார். உனக்கு நேராக தீர்க்கமான வார்த்தைகள் வரும். அப்படியானால் உன் உள்ளத்தை நல்லா திறந்து கொடுத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் ஆவிலே நிறைந்து ஷாலா ரா பாலா ராந்தானாமா ரிகா பாலாமா எல்லாரும் ஆவிலே நிறைந்து பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக, தீர்க்கமான வார்த்தைகளுக்கு தருவீராக. உடைய தீர்க்கமான வார்த்தைகளை நாங்கள் பற்றிக்கொள்ள விரும்புகிறோம். ஷிந்தானா ரந்தானாமா ரொக்கோராமா ஷக்காலாபா தூக்க மயக்கங்கள், அசதிகள், சோர்வுகளை எடுத்து போடுவீராக. நல்ல விழிப்புள்ள ஆவி தாங்க, ஜபமுத்தின ஆவியை கொடுங்க. நக்காடா தாண்டாடா ஷக்காடா துண்டரபா ரிக்கபரண்டோ கோடோ ஷக்கல்ல பண்டரா ரேக்கெடே பேரி அன்டுனா மலா ரக்கபா லந்துனாமா ருஷக்கல்ல துனாமகா ரந்தானா மலா ரமதுனா மக்கா ரிக்கபா லஷக்கோத்துனாமா ரிக்கத்தனமா ஷக்கா ரிக்கோ ரஷக்கா. ஆவியானவர் அசைவாடுகிறார். ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், இருளின் மேல் அசைவாடு ஆவியானவர் இந்த காலை வேளையிலே, இந்த நடு இரவு வேளையிலே உன் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும். உனக்கு தேவன் பதிலை தருவார். உடைய கேள்விகளுக்கு பதிலை தருவார். உன்னோடு கூட அவர் பேசுவார். ஷிக்கரா பாந்தானா, உனக்கு இந்த நடு இரவுல விசுவாசத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார், கிருபையை பெருக பண்ணுவார். ரிக்கா துனா மஷக்கா ரிக்கா புருஷக்கா லந்தானாமா, அற்புதங்களை எதிர்ப்பார், அதிசயங்களை எதிர்ப்பார். அவருடைய கரமுன் மேல் இறங்கி வந்து நீண்ட நாளா காத்திருந்தவன் ஜபங்களுக்கு பதில் தருவார். உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் தருவார். ஷிகா ரந்தானா ரிகா ரோ ஷிகிலியா ரம்மமாமா. Come Holy Spirit, come Holy Spirit, come Holy Spirit. We welcome you, we welcome you, we welcome you Holy Spirit. இந்த நடு இரவிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஐயா. நடு இரவின் தேவன், நீ ஜாமங்களின் தேவன். நடு இரவில் எங்களோடு பேசுகிற ஆண்டவர், நடு இரவில் சத்துருவின் கிரிகளை முறியடிக்கிற தேவன், நடு இரவில் எங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் வல்லமையை அழித்து ஜெயத்தை தருகிற தேவன். ஏல் பராசிம், தடைகளை உடைக்கிறவர். ஏல் பராசிம், தடைகளை உடைத்து வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அமருவோம். எரேமியா 31வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை இந்த ஆண்டின் தீர்க்க தரிசன வாக்குத்தத்தமாக உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கின்றேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆமென்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கைவிட்டு சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு கட்டி எழுப்புவார். உங்கள் மேல ஆண்டு பிரியமா இருக்கிறார். இந்த வருஷமே முழுவதும் 2026 உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார்.
இந்த எரேமியான் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எரேமியா புத்தகம் முழுவதும் நியாய தீர்ப்புகள், தேவனுடைய கோபாக்கினைகள், தேவனுடைய தண்டனைகள், சிறையிருப்புன்னு சொல்லி வரும். நமக்கு படித்தாலே கஷ்டமாக இருக்கும். ஆனால் திடீர்னு எரேமியா 30வது அதிகாரத்திலிருந்து 33வது அதிகாரம் வரை இந்த 4 அதிகாரத்தில் தேவன் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார், நம்பிக்கையின் வார்த்தைகளை சொல்லுகிறார், தீர்க்கமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளிலிருந்து, இந்த ஆறுதலின் வாக்குத்தத்தங்களின் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 31வது அதிகாரத்தில் 15 முறை யெகோவா 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 என்று தீர்க்கதரிசி திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அதுல விசேஷம் என்னன்னா 8 முறை யெகோவா சொல்லுகிறார் அல்லது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி பேசினாலே அது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தெளிவா இதை நான் சொல்ற வார்த்தையில தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார் என்று சொல்லி 8 முறை இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். அவர் அந்த 8 முறை அவர் கர்த்தரே சொல்லுகிறார் என்கிற வசனத்திலிருந்து 5 காரியங்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு ஞாபகப்படுத்த முடியாய் விரும்புகிறேன். முதலாவதாக இந்த ஆண்டு தேவன் என்ன செய்வார்? முதலாவதாக உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். இரண்டாவதாக உங்களை தேவன் மகிழ்விப்பார். மூன்றாவதாக தேவன் உங்களை திருப்தியாக்குவார். நான்காவதாக தேவன் உங்களுக்கு பலன் தருவார். ஐந்தாவதாக உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? 5 காரியங்களை மீண்டும் சொல்லுகிறேன். முதல்ல எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நம்மை கட்டி எழுப்புவார். இரண்டாவதாக தேவன் நம்மை மகிழ்விப்பார். மூன்றாவதாக தேவன் நம்மை திருப்தியாக்குவார். நான்காவதாக தேவன் நமக்கு பலன் தருவார். ஐந்தாவதாக தேவன் நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றி நமக்கு அறுவடையை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமாக இந்த 5 காரியங்களையும் இந்த நடு இரவிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவன் உங்களை கட்டி எழுப்புகின்ற ஆண்டு. ஹல்லேலூயா. Your life will be rebuilt again. Your life will be rebuilt again. மீண்டும் தேவன் உங்கள் வாழ்க்கையை எடுத்து கட்டுவிப்பார். இந்த ஆண்டில் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உங்கள் தொழிலை கட்டி எழுப்புவார், உங்கள் வியாபாரத்தை கட்டி எழுப்புவார். எதெல்லாம் ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டுமோ இந்த ஆண்டு தேவன் கட்டுகிற ஒரு ஆண்டு. நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? இந்த ஆண்டுல தேவன் உங்கள் வாழ்க்கைகளை கட்டி எழுப்பி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். எதெல்லாம் சாத்தான் கடந்த ஆண்டுல அந்த 2025 இடித்து போட்டானோ அந்த இடித்து போட்ட அந்த இடங்களை ஆண்டவர் திரும்ப எடுத்து கட்ட போகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் தான் இந்த 2026 நான் உன்னை கட்டி எழுப்புவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். சத்துரு அந்த நெகேமியா காலத்தில் அலங்கங்களை இடித்து போட்டது போல, மதில்களை இடித்து போட்டது போல உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவன் தகர்த்து போட்டிருக்கலாம், இடித்து போட்டிருக்கலாம். பல காரியங்கள் பாழாய் போயிருக்கலாம், பல காரியங்கள் பாலைவனம் போல காணப்படலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சத்துரு நாசப்படுத்தி நிர்மூலமாக்கி இருக்கலாம். எதையெல்லாம் சத்துரு இடித்து போட்டானோ, எதெல்லாம் வாழ்க்கையில் பாலாய் கிடைக்கிறதோ, பாலான அவாந்தர நிலம் போல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் தேவனே இறங்கி வந்து அந்த இடித்து போன வாழ்க்கைகளை திரும்ப எடுத்து அரண்மனை போல கட்டுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தீர்க்கனாகிய எஸ்ஐயா விதமாய் சொல்லுகிறார்,
உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரங்கள், பூர்வம் முதல் இருந்த ஸ்தலங்கள், பூர்வம் முதல் பாழாய் கிடந்த இடங்களை நீ கட்டுவிப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கைப்படாத, இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைச்ச இடத்துல மீண்டும் ஆண்டவர் உன் வாழ்க்கையை துளிர்விட செய்து உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. புருஷன் இறந்து போனா, மோவாபில் இருந்தா, இனி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை கிடையாது. ஆனா அந்த ரூத்தின் வாழ்க்கையை, வாழ்க்கைப்படாத அவளுடைய வாழ்க்கையை, இனி வாழ்க்கை இல்லைன்னு சொன்ன அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாக உயர்த்தினார். பட்டு போன வாழ்க்கைகளை மீண்டும் துளிர்விட செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஒரு வேளை பாஸ்டர் என் வாழ்க்கை பட்டு போயிருச்சு, எனக்கு நம்பிக்கையே கிடையாது, பூச்சி அரித்தது போல என் வாழ்க்கை அரிக்கப்பட்டு கிடக்கிறது, இனி என் வாழ்க்கை எழும்ப முடியுமா? அப்படி பாழாய் கிடக்கிறது என்று சொன்னால், பாலான ஸ்தலத்தில் அவாந்தர வெளியில் இருக்கிற வாழ்க்கையை தேவன் திரும்ப எடுத்து கட்டுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு தீர்க்கமாய் அறிவிக்கின்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் கட்டுகின்ற ஆண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுடைய வீடு கட்டப்படும். உங்களுக்கு கர்த்தர் வீடு இல்லாமல் இருந்தால் இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு இடத்தை தருவார். நான் சொல்ற வார்த்தையை நீங்க விசுவாசித்தீங்கன்னா கையை உயர்த்தி ஆமென்னு சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு நீங்க விசுவாசத்தோடு கையை அசைத்து பெற்றுக்கொள்கிறேன் சொல்ல வேண்டும். அதுதான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை. நான் நம்புகிறேன். இங்க இருக்கக்கூடிய அநேகருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2026ல இதுவரைக்கும் அலைந்து திரிந்த உனக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் கட்டி எழுப்புவார். உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவது மட்டுமல்ல, உனக்கென்று ஒரு நிச்சயமான வீட்டையும் கர்த்தர் கட்டித்தர வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை வீடு கட்ட முடியாம, பணம் இல்லாம பாதியில வீடு நின்று போயிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டுல மீண்டும் வேலையை துவக்கி வேலையை கட்டி என்று சொல்லி அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க உதவி செய்வார். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கட்டப்பட வேண்டும் வாஞ்சித்தீர்களோ அவைகளெல்லாம் தேவன் இந்த ஆண்டில் கட்டி எழுப்ப போகிறார். உடைந்த உறவுகள், சீர்குலைந்த குடும்ப வாழ்க்கைகளை தேவன் மீண்டும் சீர்படுத்துவார். ஒருவேளை உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம், நீ மீண்டும் இந்த பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வார்களான்னு யோசிக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில பிளவுகள், சில சீர்குலைந்த நிலைமைகள் காணப்படலாம். ஆனால் இந்த ஆண்டு உடைந்த உங்கள் குடும்பத்தை திரும்ப எடுத்து கட்டி உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் தரப்போகிறார். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. உடையிறது போல இருக்கிற வாழ்க்கையை மீண்டும் ஆண்டு கூட்டி சேர்ப்பார். அது மட்டுமல்ல, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் திரும்ப எடுத்து கட்டப்போகிறார். நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் மாளிகை போல உயர்த்தி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல திரும்ப அந்த பலிபீடங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் ஜெப வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் உபவாச வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் விசுவாச வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் ஊழிய வாழ்க்கை கட்டப்படும். மீண்டும் நீங்கள் கர்த்தருக்குள் எழும்பி கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். கொலோசையர் 2வது அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென் சொல்லலாமா?
கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கை வசனத்தினால கட்டப்பட வேண்டாம்ப்பா, ஆவியினால கட்டப்பட வேண்டாம் ஆண்டவரே, வார்த்தையினால கட்டப்பட வேண்டாம்ப்பா. நல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். நான் தேவனுடைய வாசஸ்தலமா கட்டப்பட வேண்டும். தேவன் எனக்குள்ளே உலாவ வேண்டும். தேவன் எனக்குள்ளே அசைவாட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒருவனாய் இந்த ஆண்டுல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டில் 2026 தேவன் நம்முடைய புதிய ஆலயத்தை கட்டி எழுப்பி தருவார் என்று நம்புகிறோம். நல்ல கைகளை தட்டி நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தையின்படி ஏசாயா 44:28 தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாடப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுகிறவன் நான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பக்கத்திற்கு கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் கட்டப்படுவீர்களாக, உங்கள் வீடு கட்டப்படுவதாக, உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதாக, உங்கள் பிஸ்னஸ் கட்டப்படுவதாக, உங்களுடைய குடும்பம் கட்டப்படுவதாக. இந்த ஆண்டு ஆண்டவரே உங்க பிஸ்னஸை தூக்கி எடுத்து ஓகோன்னு பெருசா உயர்த்துவாராக. உங்க பிஸ்னஸ் எல்லைகள் பெரிதாவதாக. உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. வியாபாரம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் 2026 புதிய கிளைகளை தோன்ற செய்து அதை அப்படியே பரவ செய்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை பெரிதாக்குவாராக. இந்த வருஷத்துல கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கைகளை கட்டி எழுப்பி, பிசினஸ்ல கட்டி எழுப்பி பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டினால் தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்குள்ள பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருடைய ஆலயத்தை கட்டினீங்கன்னா உங்களையே கர்த்தர் கட்டுவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை எதெல்லாம் கட்டப்படாமல் இருந்ததோ அதையெல்லாம் கட்டுவார். இன்னைக்கு காலையில் உங்க கையில அந்த இதெல்லாம் கிடைத்திருக்கும். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு அப்படியே பையில போட்டு போறக்கல்ல, நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட நீங்கள் தாராளமாய் கொடுக்க வேண்டும். தாவீதுக்கு சொன்னார், தாவீதே நீ என் ஆலயத்தை கட்ட தீர்மானித்தபடியால், அவன் கட்ட கூட துவங்கல, உள்ளத்துல வாஞ்சை இருந்தது, நீ தீர்மானித்தபடினால நான் உன் வீட்டை கட்டுவேன், நான் குடும்பத்தை கட்டுவேன், உன் ராஜ்யபாட்டை கட்டுவேன் என்று சொல்லி தேவன் தாவீதை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டுல தேவன் நம்முடைய திருச்சபை கட்டி எழுப்புவார். அநேக ஆத்துமாக்களை தருவார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலதாள வாத்தியங்களோடு கூட நீ திரும்ப வருவாய். ஆமென் சொல்லலாமா? மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் நம்புகிறேன் இந்த ஆண்டுல நம்முடைய திருச்சபையில் அநேக மியூசிஷியன்ஸை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். பல பல புதிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசித்து இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையில் ஆராதனைகளை கர்த்தர் கட்டி எழுப்பி ஆராதனை நடுவிலே கர்த்தர் வெளிப்பட போகிறார். 2026ஆம் ஆண்டு நான் ஒரு ஆராதனை ஆண்டு டிக்ளேர் பண்ணுகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வரக்கூடிய இந்த வருஷத்துல நல்ல வர்ஷிப் நடக்க போகிறது. நல்ல தேவ பிரசன்னம் இறங்கி வர போகிறது. அநேகர் பாடல் குழுல சேர போறாங்க. அநேக நல்ல கர்த்தரை துதிக்க போறாங்க. ஓயாமல் கர்த்தரை துதிக்கிற துதி இங்கே இறங்கி வர போகிறது. கர்த்தரை துதிக்கிற துதி நடுவில் கர்த்தரே இறங்கி வந்து அநேகருக்கு அற்புதங்களை செய்வார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜாமக்காரர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஜாமக்காரர் என்பது ஜெப வீரர்கள். நான் நிச்சயமா நம்புகிறேன் 2026 நம்முடைய பெத்தேல் சிட்டி கத்திரில அநேக ஜாமக்காரர்களை எழும்ப பண்ண போகிறார். நடு இரவுகளை விழித்து ஜெபிக்கிறவர்கள், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்கள், அந்த ஜபத்தினால் தான் சபை கட்டப்படும். கர்த்தர் உன்னை ஒரு ஜாமக்காரனாக அழைக்கிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்துக்கு போவோம் என்று
ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். நிறைய ஜாமக்காரில் சபைக்கு தருவார். சரி, முதலாவது வாக்குத்தத்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது வாக்குத்தத்தம், உங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாக தேவன் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமான வசனம். பக்கத்தில் பாசனம், உங்கள் துக்கம். நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே சொல்லிடுறீங்க. ஏமன், உங்கள் சஞ்சலத்தை எப்படி மாற்றுவார்? பக்கத்தில் ரொம்ப சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் சஞ்சலத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார். இந்த ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு. நல்ல சந்தோஷமாக அவர்கள் கரம் தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஏமான், ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க பிரதர், சந்தோஷமா இருங்க சிஸ்டர். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற, சந்தோஷமா இருங்க. நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு நம்முடைய மகிழ்ச்சியின் காரணர். இந்த ஆண்டுல அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எல்லா வயசுள்ளவர்களும் முதியோர் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார். காரணம், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவளை தேற்றி அவள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவளை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகாரின் அழுகுரலை கேட்டு அவருடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய அழுகையின் குரலை கேட்டு உனக்கு ஆறுதல் தரும்படியாய் வந்திருக்கிறார். இந்த ஆண்டு உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலையில் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவளாக விட, நான் உங்களை தேற்றவர்களாய் விடமாட்டேன். உங்கள் கரம் பிடித்து இந்த 2026 தேவன் உங்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு வழி நடத்த போகிறார். இது வரைக்கும் நீ அழுது கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியான் உனக்கு சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இனி நீ அழுது கொண்டிராய். 2025 வரைக்கும் நீ அழுது கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலிருந்து கர்த்தர் உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றி உன்னை செழிப்பான இடங்களிலே, தண்ணீர் உள்ள இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 31:16 வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சரி, 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். அழாதமா, அழாதபடி உன் கண்ணை அடக்கிக்கொள், உன் சத்தத்தை அடக்கிக்கோ, அழாதபடி உன் கண்ணீரை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகள் கூட சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்ப வருவார்கள். 2026 ஆண்டவரே உனக்கு சொல்லுகிற வார்த்தை, யெகோவா தேவனே உனக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ இனி அழுது கொண்டிராய். உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. கடந்த ஆண்டுல உன் வாழ்க்கையில பல துயரங்கள், வேதனையான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். வாழ்க்கையிலுடைய பலர் ஏமாற்றி இருக்கலாம். பல முறை நீ கேட்டிருக்கலாம் கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துன்பத்தை அனுமதித்தீர்? ஏன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? உனக்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். பல சமயத்தில் நீ படுக்கைக்கு செல்லும் பொழுது உன் தலையணை கண்ணீரால் நிறைந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த பாடுகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டுமா என்று கேட்டிருக்கலாம். நான் உனக்காண்ட சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்.
சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? இனி நீ அழுதுட்டு இருக்க மாட்டோமா? ஏன்னா நீ கூப்பிட்ட உடனே அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உன்னுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உனக்கு அவர் துதியின் உடையை கொடுப்பார். உடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார். உடைய சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை தருவார். உங்களுக்கு இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் பேரில் வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்புண்டாகும். தோய்ந்து போன உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். நீங்க இன்னைக்கு விடாய்த்து போனவங்களை போல வந்திருக்கலாம், தொய்ந்து போய் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், என்ன இன்னொரு வாட்ச் நைட் சர்வீஸா அப்படின்னு வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். மீண்டும் உன்னை உயிர்ப்பிக்க போகிறேன். மீண்டும் நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை மீண்டுமாக நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உனக்கு நான் வழியில காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிபட்டவளே, நீ அலைப்பட்டிருந்தா கூட மீண்டும் ஆண்டவர் உன்னை தேற்றி உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பார். 2025 உன் குடும்பத்தில் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் மரித்திருக்கலாம். உன் கணவன் அல்லது உன் மனைவி அல்லது உன் பிள்ளைகள் அந்த துக்கத்தை தாங்க முடியாதபடி இருக்கலாம். உன் வாழ்க்கையில் உன்னுடைய சகோதரி மரித்து போனபடினால அது உனக்கு ஒரு பெரிய இழப்பை போல காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நம்முடைய தேவன் காட் ஆஃப் காம்பன்சேஷன். இழந்து போனதற்கு பதிலாக உனக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவார், உங்களுக்கு சரி கட்டுவார், உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஒருவேளை துன்பத்தின் வழியாய் இழப்பின் வழியாய் கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் அதையே நினைத்து உட்கார்ந்துருக்க வேண்டாம். அந்த துன்பத்தின் இடத்துல தேவன் உங்களுக்கு ஆனந்த களிப்பை கத்த தருவார். அல்லேலூயா. 13ஆம் வசனத்தில் மீண்டும் வாசிக்கின்றேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் நம்புகிறேன் இந்த 2026ஆம் ஆண்டில் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியூ பிகினிங். இன்றிலிருந்து இந்த 2026 ஜனவரி 1 நியூ சீசன்ஸை கர்த்தருக்கு தருவார். அந்த நகோமி அந்த பெத்லகேமுக்கு திரும்பி வந்த பொழுது நகோமி சொன்னா, என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான் கூப்பிடுங்க, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளிட்டார். ஆனால் அன்றைக்கு பெத்லகேமில் வந்த அந்த நகோமிக்கு ஆண்டன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். அன்றிலிருந்து அவளுடைய துயரம் மாறி அவளுக்கு மீண்டும் நகைப்பு வந்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் சிரிக்க ஆரம்பிப்பீர்கள். சாராள் 90 வயசு வரைக்கும் அழுது கொண்டிருந்தால் 90ஆவது வயதிலே சாராளுக்கு ஒரு ஈசாக்கை தந்து அவருடைய துக்கத்தை நகைப்பாய் மாற்றினார். உங்களால் நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக தேவன் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த 2026க்கு எரேமியா 31:12 வசனத்திலிருந்து 14 வசனமுடைய வாசியுங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை
திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? மூன்றாவது தேவனுடைய வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் என் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கைகொட்டு சொல்லுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்கி, உங்களை போஷித்து, உங்கள் குறைகளை நிறைவாக்கி அற்புதமாய் உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. 2 இடங்களில் ஆண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் என் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். யோவேல் 2லயும் ஆண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறார், இங்கேயும் ஆண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறார். ரெட்டிப்பா இதை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகிறார். இந்த ஆண்டு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுகிறேன், 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நன்மையின் ஆண்டு, ஒரு செழிப்பின் ஆண்டு, ஒரு ஐஸ்வர்யத்தின் ஆண்டு, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பெருக செய்கிற ஆண்டு. இந்த ஆண்டு போதும்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்க போகிறார். நல்ல வலது கரத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உனக்கு இனி வேண்டாம், எனக்கு எல்லாம் நிரம்பி வழியுது, இனி வைக்க இடமில்ல, வீட்டில் இடமில்ல, வீட்டில் இருக்கிற எல்லா இடத்தையும் நிரப்பிட்டேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அவன் நாமம் எல் ஷடாய், அவன் நாமம் யெகோவா ஈரே. அள்ளி அள்ளி உனக்கு தருவார். போதும் என்கிற அளவு வரைக்கும் உனக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. எனக்கு நன்மையை காண்பிப்பவன் யாருன்னு கேட்கலாம். ஆனா இந்த ஆண்டுல 2026ல நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் உனக்கு தரும்படியாக உண்மையில் பிரியமாக இருக்கிறார். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உன் ஆத்துமா திருப்தியாகும். ஒவ்வொரு நாளும் உன்னை தேவ சாயலால திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால, கண்மலை தேனினால தேவனுடைய திருப்தியாக்குவார். உனக்கு நல்ல சாப்பாட்டை கொடுப்பார், நல்ல துணிமணிகளை கொடுப்பார், நல்ல வஸ்திரத்தை கொடுப்பார், நல்ல வாகனங்களை கொடுப்பார், குடியிருக்க நல்ல வீடுகளை தருவார், நல்ல வேலைகளை தருவார். உனக்கு பற்றாக்குறை என்பதே இருக்காது. கர்த்தர் உன்னை விசாரித்து உனக்கு நன்மையான ஈவுகளை தந்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. 91ஆவது சங்கீதம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களா நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நல்லா நீங்க நீடு ஊழி வாழ்வீங்க. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு கர்த்தர் 2026ல எல்லா தீமைக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவாராக. 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது போல, நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி உங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது. மல்கியா 3:8 சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து தந்து இடம் கொள்ளாமற் போகும் வரைக்கும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்படியானா நீங்கள் ஆண்டவருக்கு தசம்பாகம் கொடுக்க வேண்டும். தசம்பாகம் கொடுத்தாதான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். இது வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு தசம்பாகம் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது தேவனுடைய கட்டளை. உங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் 10ல் 1 பாகத்தை நீங்கள் முதலாவது எடுத்து வைக்க வேண்டும். உங்களை சம்பளம் வந்த உடனே அந்த முதல் 10 பங்கை
10ல் ஒரு பங்கு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா 100 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டும். 10,000 ரூபாய் வந்துன்னா 1000 ரூபாய் எடுத்து இது கர்த்தரின் பங்கு, இதை நான் தொடமாட்டேன், இதை கர்த்தருக்கு கொடுப்பேன். கொடுத்து பாருங்க, இந்த வருஷத்தில் ஆண்டவர் பல கனிகளை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் கடன்கள் அடைக்கப்படும். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவனை துதிப்பீர்கள். 31ஆம் தேதி கூட உங்க வீட்டில் அப்பத்துக்கு குறைவு இருக்காது. 31ஆம் தேதி கூட உங்களுக்கு பணம் இல்லையேன்னு சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் தேவன் அவருடைய ஆலயத்தின் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். எரேமியா 31:12 தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஆமாம், அந்த நாட்களில் அவளுக்கு சொன்னார், கர்த்தர் அருளுகிற கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவள் இனி தோய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வறட்சியான காலத்தில் உன்னை திருப்தியாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல காணப்படுவாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், கர்த்தர் உனக்கு அடிக்கடி நீர்ப்பாய்ச்சி உன்னை செழுமையாக்குவார். இந்த 2026 வருஷத்தில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் என்னன்னா, ஆதியாகமம் 26. சொல்லுங்க, 26ல் 26ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமம் 26 பற்றி கொள்ளுங்க. முதல் புத்தகம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் பஞ்சகாலத்தை மாற்றினார். நிறைய பேர் மேல பொறாம கொண்டாங்க, அவனுக்கு எதிராக வந்தாங்க. ஆனால் அந்த சத்துருக்களெல்லாம் அவனை துரத்தி அடித்தார். ஈசாக்கு தோண்டின துறவுகளெல்லாம் தண்ணீர் வரும்படியாய் செய்தார். நல்ல கையை உயர்த்தி ரெகோபோத்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ரெகோபோத் துவங்க போகிறது. கர்த்தர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்க போகிறார். உங்களுக்கு புதிய ஊற்றுகளை தரப்போகிறார். அடைபட்ட ஊற்றுகளை திறக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு புதிய நீரூற்றுகளை, ஜீவ ஊற்றுகளை, ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை, அபிஷேகத்தின் ஊற்றுகளை, கிருபையின் ஊற்றுகளை கர்த்தர் தரப்போகிறார். உங்களை வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். ஏசாயா 54:2 இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு, ஒரு எல்லைகள் விஸ்தாரம் அடைகிற ஆண்டு, ஒரு உயர்வின் ஆண்டு, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டு. கர்த்தர் உங்களை எல்லா திசையிலும் பெருக செய்வார், விரிவாக்க செய்வார். அனாயிண்டிங் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எந்தெந்த ஊற்றுகளை சாத்தான் அடைத்து போட்டானோ அந்த ஊற்றுகளை தேவன் திரும்ப உங்களுக்கு திறந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார். உங்களுடைய வறட்சியை திரட்சியாய் மாற்றுவார். உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் தந்து உங்களை பூரிப்பாக்குவார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, திருப்தியாக்குற ஆண்டு. முதலாவது கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிற ஆண்டு. கை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல நீர் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாலாய் போனதை, இடிந்து போனதெல்லாம் திரும்ப கட்டிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. எதெல்லாம் ஆண்டவங்களுக்கு கட்ட வேண்டுமோ இந்த வாட்டி பற்றி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டில் என்னை கட்டி எழுப்ப போகிறீர், எனக்கு நன்மை செய்வீர், என் குடும்பத்தை, என் தொழிலை, வியாபாரத்தை கட்டி எழுப்புவீர். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் சஞ்சலம் மாறி நீங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால துதித்து கொண்டே இருப்பீங்க. இந்த வருஷம் நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு துயரம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், ஆட்டு தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனில் களி கூறுவேன் சொல்லி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதிக்க துதிக்க உங்களுக்கு வரக்கூடியதான பிரச்சனைகள் பனி போல அது மறைந்து போகும். கர்த்தர் உங்களுக்காக வழி இல்லாத வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை திருப்தியாக்குற ஆண்டு. நான்காவதாக, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில புது நம்பிக்கை தருவார். He will give you hope
in the hopeless situation and you will be rewarded. அவர் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை தந்து உங்களுக்கு பலனை தருவார். எரேமியா 31:16-17 வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கிரியைக்கு பலன் உண்டு. அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்ப வருவார்கள். அடுத்த வசனம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உன் உண்டு. முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் பிள்ளைகள் சொல்லுகிறார். தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்ல, மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறான்ங்கிற வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த 2026 என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கைகுட்டு சொல்ல, உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. இவ்வளோலாம் வேலை செஞ்சனே, எனக்கு பலனே இல்லையே, ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ ஊழியம் செஞ்சனே அப்படின்னு சொல்லி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் கூட கேட்ட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படி உண்மையா உத்தமாமை பின்பற்றி வருகிறேனே, நீ எனக்கு என்ன கொடுத்தீர்? ஆதியாகமம் 15:2 சொன்னார், ஆபிரகாம் நானே உனக்கு கேடகமும் நானே உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கேன்னு சொன்னார். நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கிற ஆண்டு. அவர் God is a God of reward. நீ கர்த்தருக்காக என்ன செய்தாயோ, எதை விட்டு கொடுத்தாயோ, கர்த்தருக்காக என்ன கொடுத்தாயோ அதற்கு இந்த ஆண்டு பகிரங்கமாய் வெளியரங்கமாய் எல்லாரும் காணத்தக்க விதத்தில் உனக்கு பலன் தருவார். நீ ரகசியமாய் செய்த அநேக காரியங்கள் அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு நீ ரகசியமாய் செய்த காரியங்களுக்கு பரசியமாய் கர்த்தர் பலன் தருகிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு கேட்டார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னா, உனக்கு மகனே 100 நான் தருவேன்டா, 100 மடங்கு உனக்கு தருவேன். நீ என்ன செஞ்சையோ அதை 100 மடங்கு உனக்கு தருவேன்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் முடிவு பற்றி கவலைப்படாது. என் வாழ்க்கை எப்படி முடியும், இந்த பிரச்சனை எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி முடியும், என்னுடைய எதிர்காலம் என்ன, கவலைப்படாத. தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பினது அவராலே வரும். நீ நம்பினதை அவரையும் உனக்கு தருவார். உன் முடிவு நிச்சயமாக, முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கலாம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நீ கர்த்தரை விசுவாசிக்கும் போது உன் வாழ்வில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். நீ அவரை நம்பின உன்னை அவர் வெட்கப்படவே விட மாட்டார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அவரையே நம்பி இருக்கிறேன். நீ அவரை நம்பினா, நீ அவர் மேல நம்பிக்கை வைத்தால் அவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நீ நம்பினது அவராலே வரும். நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த பிரச்சனை, அந்த கோர்ட் கேஸ் ரொம்ப நாள் இழுத்து போகாது. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு அவர் தரும்படியாக உன் பேரில் அவர் வைத்திருக்கும் நினைவுகள் நன்மைக்கானவைகள். இன்றைக்கு ஆண்டவருக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவார். இன்றைக்கே கர்த்தர் தருவார். இந்த ஆண்டிலேயே கர்த்தர் தருவார். உன் கிரிகளுக்கு பலன் உண்டு. உங்கள் நம்பிக்கை தளர விடாதீங்க. தளர்ந்த முழங்கால பலப்படுத்துங்க. தள்ளாடுகிற வாழ்க்கை கர்த்தர் மீண்டும் பலப்படுத்துவார். ஏசியா 35:10 சொல்லும் பொழுது, ஆனந்த களிப்போடு கூட சீயோனுக்கு திரும்பி வாங்க. உங்க தலையில மகிழ்ச்சி உண்டு, கம்பீரம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும்
ஓடி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க செய்வார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை சேவிப்பார்கள். நீ உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு தீங்கு வராது. உன்னை விட்டு தூரமா போன உன் பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். உன் பிள்ளைகளை அவர் அரவணைத்து அவர் ஆசீர்வதித்து உன் பிள்ளைகளுக்கான நிச்சயமான முடிவை தருவார். என் மகளுக்கு கல்யாணம் ஆகலையே, என் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே, அவருடைய முடிவு என்ன, எதிர்காலம் என்னென்ற கேள்வியோடு இருக்கிறாய். இந்த 2026 உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல காரியத்தை நடக்க செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் எடுத்து கட்டுவார். நிச்சயமாக உன் பிள்ளைகளை திரும்பி வருவார்கள். அவளுக்கு நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மைகளை கர்த்தர் தருவார். கடைசியாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். திரளான ஆத்தும அறுவடை தருவார். எரேமியாவின் புத்தகம் 30வது அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மீண்டும் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த 2026 ஆண்டுல தேவன் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றுவார். மீண்டும் உங்கள் வாழ்க்கைகளை திரும்ப எடுத்து கட்டுவார். உன் வாழ்க்கை ஒரு அரண்மனை போல கட்டப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலே மீண்டும் உங்களுக்கு இன்னொரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லுகிறேன். 126 சங்கீதத்தை நல்ல மனப்பாடம் பண்ணி இந்த ஆண்டுல அறிக்கையிடுங்க. இன்னொரு 26, ஆதியாகமம் 26, சங்கீதம் 126. சங்கீதம் 126 என்ன சொல்லுகிறது? ஆமா, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறது மட்டுமல்ல, உனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உன் வாயை நகைப்பினால, உன் வாயை களிப்பினால நிரப்புவார். நீ மகிழ்ந்து களி கூறுவாய். நீ சந்தோஷப்படுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உன்னை பார்க்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, இவனோடு கர்த்தர் இருக்கிறார், இவனுக்கு கர்த்தர் பக்க பலமா இருக்கிறார், இவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நீ சாட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவனோடு கூட இருக்கிறபடினால் உனக்கு தேவன் செய்கிற நன்மைகளை பார்த்து அநேக புறஜாதியார் ஆண்டவர் பக்கமாய் ஓடி வரப்போகிறார்கள். மகா திரளான கூட்டத்தார் தேவனை சேவிக்க போகிறார்கள். எல்லாம் எழுந்து நின்று எல்லா 2 கரங்களை உயர்த்தி இந்த வாக்கு தத்தங்களை நாம் பற்றிக் கொள்வோம். விசுவாசத்தோடு கூட அவைகளை பற்றிக் கொள்வோம். இந்த ஆண்டு சிறையிருப்பை மாற்றி பெரிய காரியங்களை செய்வார். நான் நம்புகிறேன். இந்த 2026 ஆண்டு ஒரு அறுவடையின் ஆண்டு, ஒரு எழுப்புதலின் ஆண்டு, திரளான ஆத்துமாக்கள் வருகிற ஆண்டு. அநேக ஆயிரங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். இந்த ஆண்டு நம்முடைய சபையை வளர்த்துவார். அவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுகிற போல, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. நான் அவளை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. இந்த
ஆண்டு கத்த திருச்சபை உயர்த்தி அதை பெருக பண்ணுவார். அதனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். முதியோர் ஓடி வருவாங்க, வாலிபர் ஓடி வருவாங்க, கன்னிகள் ஓடி வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க, யங் பீப்புள் ஓடி வருவாங்க. இந்த வருஷத்துல கத்தர் பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல்ல ஒரு மாபெரும் எழுப்பலை தரப்போகிறார். அவருடைய ஆவி ஊற்றுவார், அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், அவருடைய வல்லமை இறங்கி வரும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். இந்த சபையிலே கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை பார்க்க இந்த பட்டணத்தில் இருக்கிற திரளான மக்கள் ஓடி வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்டுவோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் மேளவாத்தியத்தோடும் நல்ல ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். பெற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டப்படுகிறது, குடும்பங்கள் கட்டப்படுகிறது. எல்லா நன்மைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பிரதிபலன் நமக்கு தருகிறார். சிறையிருப்பை மாற்றுகிறார். ஒரு மகிமையான அறுவடையின் ஆண்டு. நல்ல கரங்களை தட்டுவோம். ரபா மமஹத்தி கேலரபே. நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜீசஸ் இன்னும் நிரப்பிட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? எல்லாருமே இந்த ஜீவ நதி, பரிசுத்த ஆவி நதி. ஒப்பு கொடுத்துருவோமா? கரங்களை உயர்த்தி பிரசன்னம் ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னம், தேவ பிரசன்னம். என் வாழ்வுக்கு தேவை எல்லாம் உங்க பிரசன்னம் தான் டாடி. முடியாததே. Come on, sing it. இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவேன். எல்லார் வாயில இயேசு இயேசு தான் வரணும். 2026 பிரவேசிக்கும் பொழுது இயேசுவோடு பிரவேசிக்கிறோம். Yes, Lord.
பலர் கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சூழ்நிலையில வெறுக்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறந்து உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஆமென். ஷபபபப கலரபாதியந்தோ. உங்க நாமம் உயர்த்தும் போது சொல்லுங்க, கண்மலையும் கரைந்து போகும். உயர்த்துவோம் இயேசுவே. Jesus. உயர்விலும் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஓ, எல்லாம் எனக்கு இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். ஆமென், ஆமென். Glory. சொல்லுங்க, சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இயேசு, இயேசுவோடு நான் இந்த புது வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். Jesus. ஷபபபபப கலரபாதி கலரபாதி அங்கோ. Come on. Shabaraba kalarabadi ando. இயேசுவே. ஷபபபப கல. Come on. கரங்கள் உயர்த்தி நல்ல அந்நிய பாஷைகளிலே பேசி ஆராதிப்போமா? நல்ல கைகளை உயர்த்தி ஷபபபப கலரபாதி அந்தோ. we worship you. We worship you, Jesus. We love you, God. We love you, God. We lift up your name. We honor your name. We love your precious name. Jesus, Jesus, Jesus. Yesu, Yesu, Yesu. நம் மத்தியில் உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசு, அழகான இயேசு, அழகான இயேசு, அன்பு நிறைந்த இயேசு, கிருபை நிறைந்த இயேசு. மனா ரபாலி அந்தானாமா ரமா மாமா ரமா ரிகாபா ரஷகலபா ரந்தானா மரபா கதா ஓ ரிபா ரமா ஷக்கே ரிகாபா ரமா சந்தானாமா ரந்தானாமா ரகாலயா கரா. Oh, worship you, Jesus. Beautiful Jesus.
Beautiful Jesus, beautiful Jesus, precious Lord, precious Lord. Mananduna, Re Ramashaka. Oh, மை உயர்த்துகிறோம், மை உயர்த்துகிறோம். நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. Hallelujah. நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சில நிமிடங்கள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவிலே நிறைந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு சமீபமாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நாளை முழுவதும் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம் நாளை முழுவதும் நிறைந்திருக்கிறது. புகையினால் அந்த ஆலயம் நிறைந்தது போல இந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால, தேவனுடைய புகையினால நிறைந்திருக்கிறது. ஷபாலா ரமா கபாலா, சேராபீன்கள் கெருபீன்கள் இறங்கி வந்து உங்களோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. நாளையம் முழுவதிலும், நாளையம் முழுவதிலும் ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்திருக்கிறது. ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வந்திருக்கிறது. பிரசனம், பிரசனம், தேவ பிரசனம். ரமா மாமா ரபா பாபா, தெவிட்டாத பிரசனம், தெவிட்டாத பிரசனம். மகிமை நிறைந்த அவருடைய பிரசனம். மராதுனா மராதானா மரா கபாலாபா நிகபாரா ஷக்கலாபா நெகரே பெரி ரானியா கபாலா துனாமா ரக்கபரபா ஷந்தலாரபா நிகதுனா மராதுனா மரா அந்தானா மரபகா ஷக்கா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், மகிமையின் கர்த்தர், மகிமையின் கர்த்தர், அற்புதங்களை செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், யோர்தானை பிளக்க செய்தவர், உனக்காக எழுந்தருளி இருக்கிறார், உனக்காக எழுந்தருளி இருக்கிறார், உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமின் ராஜா, மகிமின் ராஜா பிரவேசிப்பார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வலது கரத்தை பிடித்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே யாக்கோபின் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலது கரத்தை ஏந்தி, உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் இந்த 2026 நான் மாறாத கர்த்தர். I am the Lord, I change it not. மாறாத கர்த்தர் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை அற்புதமாய் வழிநடத்துவார். Jesus, ஆண்டிலும் அவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். Amen. அவர் உனக்கு முன்பாக சென்று வழி இல்லாத இடத்துல உனக்காக பாதைகளை உண்டாக்குகிறார். Amen. நாள் உண்டாக முன்னும் இருக்கின்ற தேவன், வருங்காரியங்களை உனக்கு அறிவிக்கின்ற ஆண்டவர். ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே அது இப்படி நடக்கும், நான் இன்னபடி செய்வேன் என்று உனக்கு சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஆலோசனைகளை தருகிறார், உனக்கு ஞானத்தை தருகிறார், உனக்கு வெளிப்படுத்தலை தருகிறார், உனக்கு அறிவை தருகிறார், உனக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் போல இப்பொழுது மகிமை மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள். உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, உன்னை சுற்றிலும் ஒரு மகிமை இறங்கி வருகிறது. ஒரு மகிமை, 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 மகிமையின் மேகம் மேல் இறங்கி வருகிறது. Receive the glory, glory, glory. Shabala ramala rabalara randana maraba. மகிமை இறங்கி வந்துட்டா போதும், வியாதிகள் சுகமடையும், கலைவீனங்கள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். அந்த மகிமையின் மேகம் மேலே இறங்கி வருகிறது.
பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உரபா ஷக்கல ரபா. ரோஷந்தானாமா. உங்களை குறித்தவர் உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ உன் மனம் சலித்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கியவர் உனக்கான ஒரு சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உனக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, மகளே மகனே, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்காக நான் முன் குறித்தவைகள் நிச்சயம் நிறைவேறும். இந்த ஆண்டில் அவைகள் நிறைவேறுவதனை காண்பாய். தாமதமானதோ என்று நீ கலங்குகிறாயோ, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சகலவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உனக்காக நான் இந்த ஆண்டுல எழுந்தருளுவேன். உனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை நடப்பிக்க பண்ணுவேன். அதை யாரும் தடை செய்ய முடியாது. என் கையை தடுத்து என்னை வழிமறித்து நீர் என்ன செய்கிறாய் என்று கேட்க ஒருவராலும் முடியாது. சர்வ வல்லவராகிய நான் உனக்காக செய்தவைகளை தடை செய்ய யாராலும் முடியாது. நான் வாக்கு பண்ணியதை நிச்சயமாய் உனக்கு நிறைவேற்றுவேன். உன்னை குறித்து என்னிடத்தில் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, என் வாழ்க்கை முடிந்ததோ என்று சொல்லாதே. இன்னும் நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னும் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம். நீ என்னில் அன்பு கூறுகிறபடினால நான் உனக்காக அநேக நன்மைகளை வைத்திருக்கிறேன். நீ என்னை விசுவாசித்தால் நீ அவளை சுதந்தரிப்பாய். என் வார்த்தையை விசுவாசி, என்னை விசுவாசி, அப்பொழுது நீ தேவ மகிமையை காண்பாய். உன் உள்ளத்தில் சந்தேகத்துக்கு இடம் கூடாதே. உன் உள்ளத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கூடாதே. விசுவாசத்தில் உன்னுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரி. இந்த ஆண்டிலே உனக்கு நடக்காதவைகளை நடக்க செய்வார், முடியாதவர்களை முடிய செய்வார், ஆகாதவர்களை ஆகும்படி செய்வார். சர்வ வல்லவர் உனக்கு துணை நின்று உனக்கு செய்கிற காரியங்களை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமிப்பார்கள். இந்த ஆண்டு உனக்கு பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக நான் அநேக காரியங்களை செய்வேன். இது கர்த்தரே செய்தார், இதை மனிதன் செய்யவில்லை என்று உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்லத்தக்க விதத்திலே கர்த்தராகிய தேவன் உன் பேரில் எழுந்தருளுவார். உன் பேரில் எழுந்தருளுவார். உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த திருச்சபையிலிருந்து தேவன் ஒரு தலைமுறை எழும்ப பண்ணுவார். இந்த திருச்சபையிலிருந்து ஒரு சந்ததியை தேவன் எழும்ப பண்ணுவார். அது கர்த்தரை சேவிக்கிற சந்ததி என்று யாவராலும் அறியப்பட்டிருக்கும். அது ஒரு பரிசுத்த சந்ததியாக இருக்கும். அது கர்த்தருக்கென்று தங்களை வேறு பிரித்தெடுத்த ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கும். அவளை கொண்டு நான் இந்த தேசத்தை அசைப்பேன். அவளை கொண்டு இந்த தேசத்தை கலக்குவேன். அவர் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மாறுபட்டு தாங்களை தேவ சித்தத்தை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு எழுப்புதலின் சந்ததி. அது ஒரு யோசுவாவின் சந்ததி. அது ஒரு வாலிப சந்ததி. அது அற்புதங்களை செய்கிற சந்ததி. அது அதிசயங்களை நடப்பிக்கிற சந்ததி. அது கடைசி காலத்தில் என்னுடைய தூதவர்களாக புறப்பட்டு செல்கிற சந்ததி. ஒரு கூட்டம் மக்களை ஆதாயப்படுத்துகிற சந்ததி. இந்த பொல்லாத உலகத்தின் நடுவில் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் அந்த சந்ததி எழுந்து சுடர்களை போல பிரகாசித்து அநேகரை நீதிக்குட்படுத்துவார்கள். அநேகரை வெளிச்சத்திலிருந்து கொண்டு வருவார்கள். அருமையான சகோதரா, அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, நீதான் என்ற சந்ததி. உன்னைதான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எழும்பு, எழும்பு, எழும்பு. சாத்தான் உன்னை கொள்ளை கொண்டு போக விரும்புகிறான். சாத்தான் வாழ்க்கை இருளை மூழ்கடிக்க விரும்புகிறார். நீயோ எழும்பி சொல்லு, நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு மேல சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லி உலகத்தின் ஆசா வாசங்கள் வந்து உன்னை விடுவித்துக் கொண்டு உன்னை அவருக்கென்று பிரதிஷ்டை செய். அப்பொழுது கர்த்தரை
அவரை சேவிக்கிறவர்களுக்கும் அவரை சேவிக்காதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை வாழ்வில் காண்பாய். நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணித்தால் கர்த்தனை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். இந்த உலகத்தில் எல்லாரை விட 10 மடங்கு உயர்ந்த ஸ்தானத்துடைய வீற்றிருக்க செய்து உன்னை சிங்காசனத்தில் உயர்த்தி வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன்னை நான் தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை கவனமாய் பின்பற்றுவாயானால் நீ சாதாரணமாய் இருக்க மாட்டாய், உன்னை அசாதாரணமாக உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு ஒரு ஒளியாக உன்னை பிரகாசிக்க வைப்பேன். Amen. Raba shakara la raba shaka o raba yantana mara yantana o raba shakala raba alla வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள். கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் உயர்த்தி மகிமையின் பிரசன்னம் என் வாழ்வில் தேவ பிரசனத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விசேஷித்த பால் பெராசீமன் அபிஷேகத்தினால தேவன் உங்களை நிரப்ப போகின்றார். இந்த வருடம் ஊடுருவி பாயக்கூடிய அந்த அபிஷேகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இந்த விசேஷித்த கிருபைகளை தேவன் தந்து இந்த அபிஷேகத்தினால ஊடுருவி பாய போறீங்க. உங்க வியாபாரத்துல ஊடுருவி பாய போறீங்க, நீங்கள் படிக்கின்ற இடத்துல ஊடுருவி பாய போறீங்க. எந்த இடத்துல தேவன் உங்களை வைத்திருக்கின்றாரோ இந்த பால் பெராசிம் என்ற அபிஷேகத்தினால மற்றவர்களால செய்ய முடியாத காரியங்களை சுலபமா நீங்க செய்ய போறீங்க. மற்றவர்கள் திணறுவார்கள், மற்றவர்கள் கடினமாக அதை யோசிப்பாங்க. படிக்கிற இடத்துல நீங்க சும்மா வருவீங்க. இந்த ஊடுருவி பாயக்கூடிய அபிஷேகத்தினால உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறனால நீங்க சுலபமா எழும்புவீங்க. மற்றவர்களால சிரமப்பட்டு செய்யக்கூடிய காரியத்தை சுலபமாக பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால சிறப்பாக சிறந்த விதத்துல தேவன் செய்யக்கூடிய கிருபையின் அபிஷேகத்தை இந்த காலையில அநேகர் மேல வைக்கிறார் ஆண்டவர். உங்களுடைய வியாபார ஸ்தலத்துல இப்படிப்பட்ட அபிஷேகத்தினால நீங்கள் உங்களுடைய பட்டணத்துல இடத்துல உங்களுடைய கலையில நீங்கள் சிறந்து விளங்க போறீங்க, சிறந்து விளங்க போறீங்க. மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படிங்க நாங்க இதை செய்வதற்கு எவ்வளோ நாட்கள் இதற்காக பிரயாசப்பட்டோங்க, எவ்வளோ விதங்களில் நாங்கள் இதை செய்ய பிரயாசப்பட்டோங்க, ஆனா நீங்க திடீர்னு வந்து இப்படி செய்துட்டீங்க என்று சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, எனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தாவியான ஊடுருவி பாயக்கூடிய அபிஷேகத்தை தந்திருக்கின்றபடியா தேவன் எனக்கு இந்த கிருபையை தந்திருக்கான் என்று நீங்க சாட்சி கொடுக்க போறீங்க. இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன வார்த்தையின்படி இந்த வருடம் ஆண்டவர் உடைந்திருக்கின்ற குடும்பங்கள், பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், எந்தெந்த இடங்களில் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றார்களோ, இந்த வருடம் மீண்டும் ஒன்று சேர்த்தப்படக்கூடிய ஒரு வருடமாக அற்புத விதத்தில் ஒருவேளை நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். தேவப்பிரசன்ன ஆண்டவரே, என்னுடைய கணவரை எனக்கு திரும்பி கொண்டு வாங்க, மீண்டும் எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்துங்கன்னு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவ தீர்க்க தரிசன வார்த்தையின்படி
நீங்கள் எதிர்பாராத விதத்தில் தேவன் அற்புதமாக மீண்டும் உங்களுடைய கணவரை உங்களை தேடி வரும்படியாக, மீண்டும் பிரிந்திருக்கின்ற குடும்பங்கள், உங்களை விட்டு தூர போயிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் திரும்ப வருவார்கள். தேவன் விட்டு தூர போயிருக்கின்ற பிள்ளைகளை தேவன் மீண்டும் திரும்ப கொண்டு வருவார். உடைந்து போயிருக்கின்ற உறவுகளை மீண்டும் தேவன் இந்த வருடம் திருப்பி எழுப்பி கட்டி, மீண்டும் குடும்பங்களுக்குள்ள ஐக்கியம், மீண்டும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், மீண்டும் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி மீண்டும் தேவன் இப்படிப்பட்ட ஒன்று சேர்க்கக்கூடிய கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவோம். கரங்களை உயர்த்துங்க. இந்த காலையில் நல்ல தேவனுடைய பிரசனத்தில் உயர்த்தி ஆண்டவரிடத்தை சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில் உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். உடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரணும், உன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உன்னை நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நல்ல ஆராதிங்க. ஒரு நிமிடம் நல்ல கரங்களை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. கர்த்தர் என் உள்ளத்துல போட்ட சில தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த ஆண்டு கர்த்தர் பெண்களின் பேரிலே ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் பொழிந்தருள போகிறார் என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். பெண்கள் தான் எழுப்புதலின் திறவுகோல்கள், குடும்பத்தின் தூண்கள், தேசத்திற்கு ஆசீர்வாத பாத்திரங்கள். நீங்கள் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவர் பதிலளிக்கிற தேவன். நீண்ட நாட்களாய் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் அற்புதங்களை காண போகிறீர்கள். அநேக சகோதரிகள் கணவருக்காக கண்ணீர் விட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாத கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, குமாரர் குமார்த்திகளுக்காக. இன்றைக்கு பாஸ்டர் டெரி பாஸ்டரையா சொன்னது போல குடும்பங்களிலே கர்த்தர் மகிழ்ச்சியை உண்டு பண்ண போகிறார். கணவன் மனைவியாய் கர்த்தரை ஆராதிக்க, குடும்பம் குடும்பமாய் புறப்பட்டு வர கர்த்தர் உங்கள் ஜெபத்தின் பதிலாக உங்கள் குடும்பத்தையே கண்மலையின் மேலே நிறுத்த போகிறார். எப்பேற்பட்ட கடின சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் உங்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் நிறுத்த போகிறார். அது மாத்திரம் இல்ல, பாஸ்டர் ஏற்கனவே பிரசங்கத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். என் உள்ளத்துல இன்றைக்கு மாலையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான். இந்த ஆண்டு ஜாமக்கார ஜெப வீரர்களை கர்த்தர் திரளாய் எழுப்ப போகிறார். ஆண்களை எழுப்ப போகிறார். தானியேல்களை போல கர்த்தர் அவர்களை எழுப்ப போகிறார். மோசேக்களை போல, ஆபிரகாமை போல திறப்பிலே நிற்பவர்களாக, எலிசாவின் இரட்டிப்பான அபிஷேகம் பெற்றவர்களாக இந்த ஆண்டு சகோதரர்கள் பேரில் ஒரு பிரத்யேக அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அநேகர் ஓடி வந்த ஆலயத்திலே ஜெபிப்பீர்கள், வீடுகளிலே ஜெபிப்பீர்கள், கூடி கூடி ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபத்தின் பலனால் அநேக இடங்களிலே எழுப்புதல் வெடித்து கிளம்பும். அபிஷேக மழை ஊற்றப்படும். சகோதரர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகள் பேரிலேயும் ஜாமக்கார அபிஷேக அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வெறும் சகோதரர்கள் சகோதரிகள் மாத்திரமல்ல, ஆண்டவரின் உள்ளத்துல ஏவினா டீன்ஸ் மேலையும், சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மேலையும், யூத் டிபார்ட்மெண்ட் மேலையும் இந்த ஆண்டு ஒரு பிரத்யேக ஜெப அபிஷேகம், ஜெப மேகம் நம்ம திருச்சபையை
மூடிக்கொள்ள போகிறது. ஷபல ரபாதி அந்தோ ரியந்தல ரபாதி அந்தல ரமா தியந்தல ரமா சியந்தோ. அந்த ஜெபம் ஜெபிக்கிற அவர்கள் வாழ்க்கையில பயங்கரமான கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் பின்தொடர போகிறது. யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அப்படி அர்ப்பணித்து வருகிறார்களோ அவர்கள் சாதாரணமானவர்களாய் இருந்தாலும் அவர்கள் பின்னணியில ஒரு மகிமையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர்கள் பின்னணியில் இருக்கிற குடும்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றின் பேரிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மகிமையும் பின்தொடரும் என்று நாவியிலே நான் உணர்த்தப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அந்த ஜெபமேகம் என்னை மூடட்டும், அந்த அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் என்று கேட்போம். எல்லாருக்குள்ள இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பிரத்யேக அபிஷேகத்தை ஊற்றுகிறார். காரணம் பூமி காரிருளும், இந்த பூமியை காரிருள் மூடும். ஆனாலும் உங்கள் மேலே கர்த்தருடைய மகிமை உதிக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். எழுப்பி பிரகாசிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடங்களிலே மகிமையாய் கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். இன்னொன்று நான் ஆவியில உணர்றேன். அது பிசினஸ் பீப்புளோ யாரோ எனக்கு தெரியாது. Those who are sincere in the house of God, தேவ ஆலயத்தில் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தருடைய வழிகளிலே செம்மையாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறதிலும் சாட்சியாய் நிற்பதிலும் தூய்மையாய் நிற்பவர்கள், அவர்களிலே அநேகரை கர்த்தர் இந்த ஆண்டு அவங்கள மில்லியனஸா வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்த போகிறார், கனப்படுத்த போகிறார். அந்த ஆசீர்வாதம் உங்கள் பேரிலே வரும். நீங்க அதுக்காக பிரயாசமே எடுக்க வேண்டியதில்லை. அது உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். ஷந்தலரமாசியந்து பாஸ்டர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை நானும் கொயர் டீமும் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு பிரத்யேக ஆராதனையின் அபிஷேகம் கர்த்தர் நம் திருச்சபையில ஊற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். ரபாபாபால ரபாதி அந்தோலரபோ ரெந்தலே ரெபேஷ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு புதிய எல்லைகளை தரப்போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லைகள் அல்ல, ஆண்டவர் உங்களை அடுத்த ஒரு உயர்வான எல்லைக்கு அழைத்து செல்ல போகிறார். சில புதிய புதிய நியூ வெஞ்சர்ஸ், நியூ பிஸ்னஸை துவங்க போறீங்க. இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் சில பிஸ்னஸை ஆரம்பிக்கத்தக்க வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தர போகிறார். புதிய வழிகள், நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதுவரை நீங்க அதை முயற்சி பண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இந்த வருஷத்துல தேவனே உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களுடைய வாழ்க்கையில புதிய எல்லைகளை தொடத்தக்கதாக புதிய ஆசீர்வாதங்களை, புதிய அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு நியூ கனெக்ஷன்ஸை தரப்போகிறார். டிவைன் கனெக்ஷன்ஸ், சூப்பர்நேச்சுரல் கனெக்ஷன்ஸ், சூப்பர்நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை தரப்போகிறார். இதுக்கு முன்னாடி முன்பின் அறியாத பலர் உங்களோடு கூட ஐக்கியப்பட்டு தேவனால் தரப்பட்ட இணைப்புகள், தேவனால் தரப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவனால் தரப்பட்ட உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க செய்வார். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்குள் ஆரம்பித்த காரியங்களை இந்த வருஷம் துரிதப்படுத்த போகிறார், வேகப்படுத்த போகிறார். There is going to be an acceleration. இதுவரைக்கும் மெதுவா நடந்ததெல்லாம் இனி வேக வேகமா, துரிதமா கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காண்பிப்பார். இனியும் அது தாமதியாது, இனியும் காலம் செல்லாது. கர்த்தர் உங்களுக்காக குறித்தவைகளை வேகமாய் நிறைவேற்றி துரிதமாய் நடத்தி தருவார். நல்ல கரங்களை தட்டி உங்கள் மேலில் கர்த்தர் கரம், உங்கள் மேலில் கர்த்தருடைய அபிஷேகம், உங்கள் மேலில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Katarika stotram, katarika stotram. We praise you. We praise you, உம்மை Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே. Every heart
praises you right now, Jesus. ஒவ்வொரு இதயங்களும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறது ராஜா. This is a house of miracles. இந்த ஆலயம் வீடு ஒரு அற்புத வீடு. This is a house of miracles. இந்த ஆலயம் அற்புதத்தின் ஆலயம். And the glory of God is filling this church. தேவனுடைய மகிமை இந்த சபையை நிரப்பி இருக்கிறது. The glory of God is filling this church as it fills his temple. தேவனுடைய ஆலயம், அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின அதே மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. But he says to you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், you are his temple. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். And his desire is to fill you to overflowing with all of his glory. ஆண்டவருடைய வாஞ்சை நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை அளவில்லாமல் வெளிப்படுத்த போகிறீர்கள். His desire this year is to fill you abundantly, overflowingly with his presence, his goodness and his glory. தேவனுடைய விருப்பம் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த போகிறீர்கள். And he says, as much as you will submit to me, நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு களவாய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, as much as you will obey me, எனக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், as much as you will surrender to me, எவ்வளவாய் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பிக்கிறீர்களோ, I will fill you to overflowing. அவ்வளவாய் உங்கள் வாழ்க்கையில வழிந்தோட தேவ மகிமையினால நிரப்புவேன். I will fill you to overflowing. I will do miracles in you. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நான் அற்புதங்களை செய்வேன். I will bless you. உங்களை ஆசீர்வதிப்பேன். I will make you a testimony to everyone around you. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே சாட்சிகளாக நிறுத்துவேன். Because you obeyed me. நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறபடியால், Because you surrendered to me, நீங்கள் எனக்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறபடியால், I will fill you to overflowing. உங்களை வழிந்தோட நிரப்பி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் கொடுக்கிற எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹalleluya. தீர்க்கதரிசன பாடல் ஒன்றை பாடுவோம். ஒரு தீர்க்கதரிசன பாடலை பாட போகிறோம். இதிலும் மேலானதை சொல்லுங்க, இதிலும் பெரியதை. இந்த 2025 வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு லெவல், ஆனா இப்போ கர்த்தர் பெரிதானவைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். பக்கத்துல கரங்களை குலுக்கி சொல்லுங்க, இதிலும் மேலானது, இதிலும் பெரியது, நீங்க அனுபவித்த எல்லாவற்றிலும் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி come on, receive it. Woo! நல்ல மகிழ்ச்சியோட இத்தனை மகிமையான வாக்குத்தத்தங்களை பெற்று இருக்கிறோமே. ஆமென். கரங்களை தட்டி எஸ். பக்கத்துல பார்த்து 4 பேருக்கு கரங்களை குலுக்கி come on. நல்ல கரங்களை தட்டி amen. Hallelujah. எத்தனை பேருக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னீங்க? பக்கத்துல கரங்களை குலுக்கி சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் 2026. A wonderful great year. Amen. Amen. சொல்லுங்க, இயேசுவிலே நகுரம் இயேசுவிலே
தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்கள் எல்லைகளை எல்லாம் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென்.